ஸ்மேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம E4 E5 விளையாண்டோம்னா ரெண்டாவது ஸ்டெப்லேயே ராணி தூக்கிட்டு வந்துருவாங்க. நம்ம கொஞ்சம் அசந்தம்னா போதும், நம்மளுக்கு செக் வச்சு யானை குதிரை மந்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்க ஆப்போனன்ட் வந்து ஸ்காலர்ஸ்மேட் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணி இனிமேல் அவங்க வாழ்க்கையில ஸ்காலர்ஸ்மேட்டே விளையாட கூடாத மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. எப்பயும் போலங்க நார்மலான E4 E5 கிங்ஸ் பான் ஓப்பனிங். அவங்க வந்து குயினை H5ல் வந்து வச்சு நம்மளை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. நம்ம பானை நகர்த்திட்டோம் அப்படின்னா D5ல் இருக்கிற E5ல் இருக்கிற பானை வெட்டிட்டு நம்மளோட ராஜாக்கு செக் வச்சு யானையை வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாதுங்க. நம்மளுடைய E5ல் இருக்கிற பானுக்கு சப்போர்ட்டுக்கு நம்மளுடைய நைட்டை தூக்கிட்டு வந்து C6ல் வந்து வைக்கிறேங்க. இப்போ அவங்களுடைய பிஷப்பை தூக்கிட்டு வந்து நம்மளுக்கு வந்து செக்மேடு மறுபடியும் செக்மேடுன்றது வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அடுத்த மூலையே நம்மளை வந்து செக்மேட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து ராணியை அவங்க வந்து துரத்த விட்றாங்க. இப்போது மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த மூவில் செக்மேட் பண்ணுறது பார்க்குறாங்க. இப்போ இதுக்கும் நம்மளுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் நம்மளுடைய நைட் எடுத்து F6ல் வச்சு அவங்களுடைய அட்டாக்கை வந்து நம்ம தடுக்க போகிறோம். இப்போ மறுபடியும் அவங்கள பானை தூக்கிட்டு வந்து நம்மளுடைய நைட்டை வந்து ஓட விட்றாங்க. நம்ம நைட்டை தூக்கணும் அப்படின்னா செக்மேட் ஆயிரும். ஸோ நைட்டை தூக்கல அப்படின்னா நம்மளுடைய நைட்டு வந்து போயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நைட்டை தூக்கி D4ல் வச்சு ஒரே சமயத்தில் அவங்களுடைய ராணியையும் ராஜாவையும் அவங்களுடைய யானையும் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண போகிறோம். இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணியை அதோட இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது மட்டும்தான். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய பானை தூக்கிங்க D5ல் வந்து வச்சு அவங்களுடைய பானையும் பிஷப்பையும் அட்டாக் பண்ண போகிறோம். அவங்க வந்து அவங்களுடைய பானை வச்சோ அல்லது பிஷப் வச்சோ நம்மளுடைய பிஷப்பை வந்து வெட்டிடுவாங்க. அவங்க பானை வச்சு வெட்டிட்டாங்க. நம்மளுடைய பிஷப்பை தூக்கிங்க G4ல் வச்சு ராணியை அட்டாக் பண்ண போகிறோம். ராணி ஒன்று தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. அது வந்து பிஷப்பை தூக்குனாங்கன்னா நம்மளுடைய நைட்டை வச்சு அவங்களுடைய ராணியை தூக்கிடலாம். ஸோ அவங்க வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க. ராணியை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரே வழி பானை வந்து F3ல் வந்து வச்சு தடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய குதிரையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. குதிரையை எடுத்து E4ல் வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ அவங்க வந்து பானை வச்சு குதிரையை தூக்குனாங்க அப்படின்னா நம்மளுடைய பிஷப்பை வச்சு அவங்கள ராணியை தூக்கிடுவோம். ஸோ அதை அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி நம்மளுடைய பிஷப்பை வந்து தூக்குறதுங்க. இப்போ வந்து நம்மளுடைய குயினை தூக்கி H4ல் வந்து வச்சு ராஜாவுக்கு வந்து செக் வைக்க போகிறோம். இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1ல் வைக்கிறது மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. அப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய குயினை தூக்கி வச்சு செக்மேட் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ஆட்டம் முடிச்சு. உங்களோட ஆப்போனன்ட் வந்து ஸ்காலர்ஸ்மேட் விளையாண்டாங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.